ठीक है, अभी चौथा स्पिरिट देखेंगे। நான்காவது ஆவி குறித்து देखो பார்ப்போம். पढ़ेंगे 17 प्रकाशित वाक्य 17वां अध्याय வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் उसका दूसरा वचन पढ़ेंगे। இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். जिन 7 स्वर्गदूतों के पास वे 7 कटोरे थे, उनमें से एक ने आकर मुझसे कहा, इधर आ, मैं तुझे उस बड़ी वेश्या का दंड दिखाऊं जो बहुत से पानी पर बैठी है। देखो प्रभु ने कहा, தேவன் சொன்னார், मैं तुझे एक स्त्री दिखाता हूं, நான் ஒரு ஸ்திரியை காட்டுகிறேன், पानियों के ऊपर बैठी है, தண்ணீரின் மேல் இருக்கிறாள். ये एक मरीन स्पिरिट है, இது ஒரு கடலின் ஆவி. ये भी एक मरीन स्पिरिट है, இதுவும் ஒரு கடலின் ஆவி. कि किसके ऊपर बैठा है? இது எதுக்கு மேலே இருக்கிறது? पानी के ऊपर बैठा है, தண்ணீருக்கு மேலே இருக்கிறது. so this is a marine spirit. இது ஒரு கடலின் ஆவி. लेकिन एक वेश्या स्त्री है, ஆனா ஒரு வேசி ஸ்திரீ, एक वुमन, ஒரு ஸ்திரீ, एक स्त्री जो अशुद्ध है। ஒரு ஸ்திரீ அசுத்தமான ஸ்திரீ. स्त्री बोले तो कौन है? ஸ்திரீ என்று சொன்னால் என்ன? स्त्री बोलेगा तो चर्च है। ஸ்திரீ என்று சொன்னால் சபை. ये दुनिया में 2 टाइप का चर्च है। இந்த உலகத்துல 2 விதமான சபைகள் உண்டு. एक प्रभु का चर्च, ஒன்னு தேவனுடைய சபை, और दूसरा अशुद्ध चर्च। இன்னொன்னு அசுத்தமான சபை. एक अच्छा चर्च ஒரு நல்ல சபை, और दूसरा बुरा चर्च। ஒரு கெட்ட சபை. ये बुरा चर्च कैसा पहचानेंगे? இது கெட்ட சபை என்று எப்படி அடையாளம் கொண்டு கொள்ளலாம்? अभी मैं बताऊंगा पूरा। இப்போ நான் சொல்றேன் ये முழுதுமாக. एक मैरिन स्पिरिट है। இது ஒரு கடலின் ஆவி. ये किसके ऊपर प्रभावित होता இது है? யாரை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறது? ये चर्चेस को प्रभावित करता இது है। சபைகளை கட்டுக்குள்ளாக கொண்டு ये एक வருகிறது. पॉलिटिकल स्पिरिट है, இது ஒரு அரசியல் ஆவி, जो लोगों को पॉलिटिकल के अंदर खींचता है। ஜனங்களை அந்த அரசியலுக்குள்ள இழுத்து. देखो कभी कभी कुछ अनोना चीज हो गया तो ஒரு சில நேரங்களில் ஒரு விபரீதம் நடந்தால், कुछ लोगों को ऐसा गुस्सा आता है, ஒரு சிலவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். वो टाइम में उन लोग पॉलिटिक्स के अंदर घुस जाते हैं। அந்த நேரத்தில் அவங்க அரசியலுக்குள்ளாக நுழைகிறார்கள். पॉलिटिकल के अंदर उड़ी मार देते हैं। அந்த அரசியலுக்குள்ளாக நுழைகிறார்கள். इन लोग भी काम करने के लिए चालू कर देते हैं, இவங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். तो उनका उनके विरोध में काम करते हैं। அவங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிறார்கள். लेकिन बाद में पता चला इन लोग भी पॉलिटिकल में आ गए। ஆனா அதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்களும் அரசியலுக்குள்ளே வந்து விட்டார்கள். लेकिन हमें क्या करना है? ஆனா நம்ம என்ன செய்ய सिर्फ வேண்டும்? उपवास और प्रार्थना करना है, வெறும் बस। உபவாசம் ஜெபம் செய்ய வேண்டும். पॉलिटिकल के अंदर हमें घुसना नहीं। அரசியலுக்குள்ளே நம்ம செல்ல வேண்டாம். सिर्फ जो भी अपना मन के अंदर है, எதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிறதோ प्रभु के पास बोलना है। தேவன்ட்ட சொல்ல सो வேண்டும். ये चौथा स्पिरिट जो है, இந்த நான்காவது ஆவி, ये एक स्त्री है இது ஒரு ஸ்திரீ, जो समुद्र के ऊपर बैठी है। கடலின் மேலே உட்கார்ந்திருக்கிறார். स्त्री बोले तो क्या है? ஸ்திரீ என்றால் என்ன? मंडली। அது ஒரு சபை, ये एक अशुद्ध चर्च है। ஒரு அசுத்த சபை. देखो तीसरा वचन पढ़ेंगे। மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம். तब वह मुझे आत्मा में जंगल को ले गया, और मैंने लाल रंग के पशु पर, जो निंदा के नामों से भरा हुआ था और जिसके 7 सिर और 10 सिंग थे, एक स्त्री को बैठे हुए देखा। बाइबल में लिखा है இங்க வேதத்தில் இருக்குது कि ये स्त्री एक पशु के ऊपर बैठी है। இந்த ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறாள். ये स्त्री किधर बैठी है? இந்த ஸ்திரீ எங்க உட்கார்ந்திருக்கிறா? एक जानवर के ऊपर बैठी ஒரு है। மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறா. वो जानवर को कितना सिंग है? அந்த மிருகத்துக்கு எவ்வளவு கொம்புகள்? 10 सिंग और 7 सिर है। அது 10 கொம்புகளும் 7 தலைகளும். ये कौन सा बीस है? இது என்ன மிருகம்? कौन सा बीस है? இது என்ன மிருகம்? ये जो समुद्र से आया था ना, இந்த கடலில் இருந்து வந்த மிருகம் அல்ல. ये बीस के ऊपर ये स्त्री बैठी है। இந்த மிருகத்தின் மேல் இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள். ये स्पिरिट कौन सा स्पिरिट है मालूम இது है? என்ன ஆவி தெரியுமா? ये रिलीजन को भी कंट्रोल में रखेगा। இது மதத்தையும் கட்டுக்குள்ளாக வைக்கும், और उसके बाद पॉलिटिकल को भी कंट्रोल में रखेगा। அரசியலையும் கட்டுக்குள்ளாக வைக்கும். ये वो स्पिरिट है। இது அப்படிப்பட்ட ஒரு ஆவி. ये चर्च को भी कंट्रोल में रखेगा, இது சபையும் கட்டுக்குள்ளாக வைக்கும், पॉलिटिकल को भी कंट्रोल में रखेगा। அரசியலும் கட்டுக்குள்ளாக வைக்கும். इसे बोलते हैं वो स्पिरिट। இதுதான் அந்த ஆவி என்று दिस சொல்கிறோம். इज द मैरिन स्पिरिट। இது ஒரு கடலின் ஆவி. आज ये स्पिरिट का प्रभाव में बहुत से लोग आते हैं। இந்த ஆவியுடைய கட்டுக்குள்ளாக अनेகர் வரார்கள். अशुद्ध स्त्री, அசுத்தமான ஸ்திரீ, ये अशुद्ध स्त्री है। இந்த அசுத்தமான ஸ்திரீ, ये स्त्री का प्रभाव में बहुत सारा चर्चेस आ चुके இந்த हैं। ஸ்திரீயின் கட்டுக்குள்ளாக अनेக சபைகள் வந்திருக்கிறது. इस जानवर के माथे में क्या लिखा था? இந்த மிருகத்தின் நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? निंदा का नाम लिखा था। நிந்தையின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. और ये स्त्री वो पशु के ऊपर बैठी है। அந்த ஸ்திரீ அந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். इसके ऊपर भी वो निंदा का नाम आ गया। அவ மேலேயும் அந்த நிந்தையின் பெயர் வந்து விட்டது. देखो 5वां वचन पढ़ेंगे। 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसके माथे पर यह नाम लिखा था, और स्त्री के माथे पर यह नाम लिखा था,
भेद हाँ, बड़ा बेबीलोन पृथ्वी की वेश्याओं बड़ा बाबिलोन, उसके माथे में क्या लिखा है? அதோடைய நெற்றியில என்ன எழுதியிருக்கிறது? ग्रेट बाबिलोन, அது பெரிய பாபிலோன், महा बाबिलोन। பெரிய பாபிலோன். उसके माथे में एक घृणित नाम लिखा गया है, அவளுடைய நெற்றியிலே ஒரு அசுத்தமான பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, बड़ा बाबेल। பெரிய பாபிலோன். सो ये स्त्री एक चर्च है, இந்த சகோதரி, இந்த ஸ்திரீயானது ஒரு சபையா இருக்கிறார். ये चर्च के माथे में क्या लिखा गया இந்த है? சபையின் நெற்றியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ग्रेट बाबिलोन। பெரிய பாபிலோன். तो ये चर्च के अंदर जो भी जाएगा ना, இந்த சபைக்குள்ள யாரெல்லாம் போவாங்களோ उनको ऑटोमेटिकली उनके माथे में 666 लग जाएगा। அவங்க நெற்றியிலே அந்த 666 வந்துரும். आराम से कुछ करने की जरूरत नहीं है। ஒன்றுமே செய்ய வேண்டாம். ये एक मरीन स्पिरिट है, இது ஒரு அசுத்தமான, அது கடலின் ஆவி. ये रिलीजन के ऊपर काबू में रखता है। இது மதத்தை கட்டுக்குள்ளாக It is வைக்கிறது. on the waters, அது தண்ணீர் மேலே it இருக்கிறது. is sitting on the waters, அது தண்ணீர் மேல் உட்கார்ந்து और இருக்கிறது. ये पशु के ऊपर बैठी है। இது ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறது. पॉलिटिकल को भी कंट्रोल में रखा है அரசியலையும் கட்டுக்குள்ளாக வைத்து और रिलीजन को भी कंट्रोल में அது रखा है। மதத்தையும் கட்டுக்குள்ளாக வைக்கிறது. ये कैसा मरीन स्पिरिट இது என்ன? இது ஒரு கடலின் ஆவி. इसके बारे में और देखेंगे। இதை குறித்து இன்னும் பார்க்கலாம். 9वां वचन पढ़ेंगे। 9ஆம் வசனத்தை வாசிப்போம். उस बुद्धि के लिए जिसमें ज्ञान है हाँ, यही अवसर है। हाँ। वह सातों सिर 7 पहाड़ है वो सातों से 7 पहाड़ है, जिन पर वह स्त्री बैठी है। बस देखो बाइबल में लिखा है, வேதத்தில் சொல்லப்படுகிறது, वो पशु को 7 सिर था, அந்த ஆவிக்கு 7 தலைகள் இருந்தது, वो 20 को 7 सिर அந்த था, மிருகத்துக்கு 7 தலைகள் இருந்தது, उसके ऊपर वो स्त्री बैठी है। அதன் மேல் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாள். लेकिन यहाँ पर बाइबल में लिखा है, ஆனா இங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, बुद्धि में ज्ञान चाहिए, बुद्धि का ज्ञान, அந்த புத்தியிலே ஞானம் தேவை. और इसमें ये भेद लिखा गया है அதுல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, कि 7 सिर जो है, இந்த 7 தலையானது 7 पहाड़ है, 7 மலைகளாக जिसके இருக்கிறது. बीच में वो स्त्री बैठी है। எதுக்கு மத்தியில அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்குது? 7 पहाड़ों के बीच அந்த में 7 மலைகளுக்கு மத்தியிலே एक स्त्री बैठी है। ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறார். स्त्री बोलेगा तो क्या है? ஸ்திரீ என்றால் என்ன? चर्च है। சபை. 7 पहाड़ के बीच में जो चर्च है, அந்த 7 மலைகளுக்கு மத்தியில இருக்கிற அந்த சபை, वो कौन सा चर्च है? அது எந்த சபை? वो कहाँ पर है? அது எங்க இருக்கிறது? It is in Vatican City, அது வாட்டிகன் சிட்டில वो இருக்கிறது. रोम में है। அது ரோம்ல இருக்கிறது. 7 पहाड़ के बीच में அந்த 7 மலைகள் மத்தியிலே रोमन कैथोलिक चर्च है, ரோமன் கேத்தலிக் சபை இருக்கிறது. और वहां पर அங்கே सेंट पीटर चर्च है। சென்ட் பீட்டர் சர்ச் இருக்குது. 7 पहाड़ के बीच में एक स्त्री बैठी है। 7 மலைகள் மத்தியிலே அந்த ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாள். कितना भी बड़ा पॉलिटिशियन होने दो, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், पॉलिटिक में आ गया, அரசியல்ல வந்து விட்டால், प्रेसिडेंट हो गया, பிரசிடென்ட் ஆயிட்டா, प्राइम मिनिस्टर हो गया, பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா, तो सीधा पोप के पास जाते हैं। நேரே போப்பிட்ட தான் போவார்கள். कंट्रोल किधर है? கண்ட்ரோல் எங்க இருக்குது? पोप के पास। போப்பிட்ட தான் இருக்குது. सीधा पोप के पास जाएंगे, நேரே போப்பிட்ட போவார்கள். उनके हाथों में चुम्मा देंगे, அவங்க கரத்திலே முத்தம் கொடுத்து और पीठ ना दिखाते हुए सीधा ऐसा पीछे चल के அந்த आएंगे। முதுவை காட்டாமல் அப்படி நேரே பின்னாலே வருவார்கள். ये चर्च जो है, இந்த ये சபையானது पॉलिटिकल को भी कंट्रोल में रखा இது है, அரசியலையும் கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறது, और चर्च को भी कंट्रोल में रखा है। சபையும் கட்டுக்குள்ளாக ये வைத்திருக்கிறது. चर्च के साथ இந்த சபையோடு जो चर्च ज्वाइंट हुआ है, எந்த சபைகளாம் இணைந்திருக்கிறதோ, जो चर्च रोमन कैथोलिक के साथ ज्वाइंट हुआ है, யாரெல்லாம் ரோமன் கேத்தலிக் சபையோடு இணைந்திருக்கிறார்களோ उन सब के ऊपर ये मुहर लगाया गया। அவங்க எல்லார் மேலேயும் இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது. सबके ऊपर मुहर आ जाएगा, ऑटोमेटिकली आ जाएगा। எல்லார் மேலேயும் அந்த முத்திரை வந்திருக்கும். बड़ा बाबेल, பெரிய பாபேல், उन लोग सब जन जो है मरीन स्पिरिट का अधिकार में आ गया है। எல்லாரும் அந்த கடலின் ஆவியின் அதிகாரத்திலே வந்து விட்டார்கள். देखो पॉलिटिकल में जिस तरह अच्छे लोग हैं, அரசியல்ல எவ்விதமாக நல்ல நபர்கள் இருக்கிறார்களோ, पॉलिटिकल में जैसा अच्छे लोग हैं, அரசியல்ல எப்படி நல்ல நபர்கள் இருக்கிறார்களோ, वैसा ये बुरा चर्च में भी थोड़ा कोई अच्छा पास्टर्स है। அதே மாதிரி இந்த அசுத்தமான சபையில ஒரு சில நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். लेकिन उससे कुछ फायदा नहीं होने वाला है। ஆனா அதனால எந்த பலனும் இல்லை. नहीं हमारा चर्च का पास्टर जो है बहुत अच्छा है। இல்ல எங்க சபை பாஸ்டர் ரொம்ப நல்லவர், पहला ये इसके साथ में अटैच है क्या देखो, இவரோடு இணைந்திருக்கிறாரான்னு பாருங்க. अगर वो चेक करना है அதை பார்க்கணும் என்றால் तो वर्ल्ड चर्च काउंसिल, அந்த வேர்ல்ட் சர்ச் கவுன்சில் WCC में चेक करके देखो, WCC ல பாருங்கள். जो कोई उनके साथ अटैच होगा, யாரெல்லாம் அவங்களோடு இணைந்திருக்கிறார்களோ वो सब लोग मरीन स्पिरिट का प्रभाव में आ चुके அவங்க हैं। எல்லோரும் அந்த கடலின் ஆவியின் கட்டுக்குள்ளாக வந்து விட்டார்கள். सोच के देखो कितना बड़ा शैतान है, யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய பிசாசு, कितना
कितना कन्निंग वे में वो काम कर रहा है। எவ்வளவு தந்திரமாக வேலை செய்கிறார். इसे कोई सोचा होगा क्या? அப்படி யாரும் யோசித்திருப்பார்களா? इसे कोई मरीन स्पिरिट्स करके सोचा होगा क्या? அதை கடலின் ஆவி என்று யாரும் நினைத்திருப்பார்களா? कोई भी सोचा भी नहीं होगा, யாரும் நினைக்க முடியாது. लेकिन ये सब मरीन स्पिरिट्स है। ஆனா இது எல்லாம் அந்த கடலின் ஆவி.